12 ராசிகளையே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க இந்த ராசிக்காரன்னு சொல்லலாம். சட்டுன்னு யார்கிட்டையும் ஒட்டிக்குவாங்க. உயிருக்கு உயிராக பழகினவங்களா இருந்தாலுமே பிரிய முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு குணங்கிறது இவங்களுக்கு இருக்கும். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழக்க இவங்களுக்கு தெரியாது. எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழக்கக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. தெய்வ பக்தி, பெரியவங்க மேலே ஒரு மரியாதை, குழந்தைங்க மேலே ஒரு அன்பு, சமூகத்து மேலே ஒரு பயங்கிறது இவங்ககிட்ட நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க ஒரு தியாகின்னு சொல்லலாம். அந்நியவங்களுக்கு கூட தியாகம் செய்யக்கூடியவங்களா ஒரு பாசக்காரங்களா இவங்க அமைஞ்சிருப்பாங்க. எந்த இடத்துலையும் குரலை ஒசத்தி பேச மாட்டாங்க. ஆனால் தான் சொல்ல வர கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அந்த சொன்ன பின்னாடி அந்த கருத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் கோபங்கிறது அவங்களுக்கா வராது. ஆனால் கோபம் வந்துட்டா பல மாதம் ஆனால் கூட பேசாமல் இருப்பாங்களே தவிர இவங்க கோபத்தை வேறு வழியில் இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. கோபம் வந்துட்டா அமைதியாக தான் இவங்க காட்டுவாங்க. அடிதடியில் இறங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அளவும் கூட தயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கலான காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்க உறுதியாக மனம் பொறுத்த வரைக்குமே பொறுமையான ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்களா திறமைசாலிங்கன்னு சொல்லலாம். இவங்களா யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் தாங்க. மன உறுதி, திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். சந்திரன் தான் ராசிதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால இவங்க இயல்பாகவே எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய தோற்றத்தில் தான் அமைஞ்சிருப்பாங்க. இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி வசீகர சக்தி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரர்கள் இருக்கிறவங்களா இருந்தால், மூத்தவராக இருந்துட்டா எல்லா கடமையும் இவங்களே செய்யக்கூடியவங்களா தான் இந்த கடகராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. பெரும்பாலும் குடும்பத்தை ஒரு கோயிலாக நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டை என்றைக்குமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய கற்பனைகளையும் உடையக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய இந்த தை மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை கடகராசி அன்புகள் நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது வரைக்குமே கடகராசி அன்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் வகையில் நிறைய ஏமாற்றங்களை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஈவிரக்கம் பார்த்து பார்த்தே உங்கள் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை போயிடுச்சு. அழுக, ஒரே புலம்பல், மன குமரலோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. பொதுவாக எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்தால் கூட உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுருப்பீங்க. வாயை திறந்து கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு பல முறை யோசிக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. குழந்தை மாதிரியும் உங்கள் மனசால் இனி பல வகையில் உங்களுக்கு மாறப்போகுதுன்னு சொல்லலாம். அன்பு செலுத்தியே பல விஷயங்கள் நீங்கள் மாற்ற போகிறீங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேலை ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. எல்லா விஷயத்துலையுமே திறமையாக பொறுமையாக செயல்படுறதால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். பொறுப்புணர்வுங்கிறது உங்களுக்கு சொந்தம்னே சொல்லலாம். அதனால் இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பை கடகராசி அன்பர்கள் பெற போகிறீங்க. கடந்த காலத்தில் இழந்த பொருள் இழப்பு, உறவு வகையில் வாய்ப்புன்னு எதுவாக இருந்தாலும் அது மீண்டுமே உங்களை திரும்பி வரக்கூடிய நேரம். வாழ்க்கையில் புதிய துவக்கங்கிறது இந்த தை மாத காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. புதுசாக தொழில், புதிய தொடர்புன்னு எதை தொடங்கினாலும் வெற்றி தான். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும், வருமானமும் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரக்கூடிய நேரம். புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை மட்டும் குறைச்சிக்க பாருங்கள். குடும்பத்தில் அமைதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். உடல் நலம் மேம்படும், மன அழுத்தம் குறையும், சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு கடகராசி அன்பர்கள் ஒரு சில காலமாகவே நல்ல வேலை இழந்திருப்பீங்க. நல்ல வேலையில் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் நல்ல வேலையும் அமையும், பொருளாதார நிலையும் மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இனி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். தந்தை மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடுங்கிறது நிச்சயமாக ஏற்படாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டாலே மனக்கசப்புங்கிறது ஏற்பட வாய்ப்பில்லை. எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையிலும் குழந்தைகளோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வியில் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே எந்த நேரம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுங்க. பதவி உயர்வு மாதிரியான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் தாமதமாகும். பொறுமையாக இருந்து உழைப்பு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமையும். வேலை செய்கிற இடத்துலையுமே சக ஊழியர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள், நண்பர்கள் உறவிலையும் சின்ன சின்ன இடையூறுங்கிறது இல்லாமல் இருக்காது. கடன் தொடர்பான பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இனி நீடிக்கும். புதிய கடன் வாங்குறதை தவிர்த்துக்கங்க. உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அத்தியாவசிய செலவு மட்டும் மேற்கொள்றது நல்லது.
தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு முறை முடிஞ்சா காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தார் பரமேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தொடங்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் வீட்டிலுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி எந்த செயலை தொடங்குறதா இருந்தாலும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குனீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படும்னே சொல்லலாம். எந்த வேலை எடுத்துட்டாலுமே அது முடிக்கிறதுல ஆரம்பத்தில் தடங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் உறுதியோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தட தாமதம் நீங்கி இறுதியில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். வீண் விவகாரங்களை தலையிடுறதையும் மற்றவங்க கிட்ட வாதாடுறதையும் தவிர்த்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு சிறப்பான நேரம், வருமானம் கூடி வரும், மன திருப்தி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் புதிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுங்கிறது இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை ரீதியாகவுமே ஒரு கனிவான அனுசரணை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோடையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். வாழ்க்கை துணையோட உடல் நலனில் கவனம் பாருங்க. பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரத்தில் இருக்கும். பெண்களுக்கு இந்த நேரம் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே தவிர்க்கிறது தான் நல்லது. தேவையில்லாத செலவு அப்பப்போ வந்து போகலாம். எதுலையுமே கவனமாக இருங்க. தொழில் தொடர்பான காரியத்தில் யோசித்து செய்கிறது தான் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். வீண் கவலைங்கிறது உங்கள் மனசில் ஏற்பட்ட நீங்கும். கொஞ்சம் மனக்குழப்பமான சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. எதையுமே நீங்கள் இந்த நேரம் புத்தி சாதுரியமாக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழப்பம் வேண்டாம். தீர ஆறாமற யோசனை செய்யுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் பேசியே பல காரியம் நீங்கள் சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். கடகராசி அன்றவர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனீஸ்வர பகவானை பார்த்து தான் சூரியன் நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கிறதால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் எல்லாமே உடத்தெஞ்சிரு போறீங்க. பலருமே உங்களுக்கு பல உதவி உங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் சரியான உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லலாம். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பல வகையில் குழப்பம், வர வேண்டிய பணம் கைக்கு வராமல் இருந்த சூழ்நிலை இனி மாறும். சொத்து தொழில் சம்பந்தமாக வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் நினைச்சது மாதிரி வழக்குங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் அமையும். கடகராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறது, 5க்குரியவர் 3ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது. முயற்சி முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இந்த நேரத்தில் அமைன்னு சொல்லலாம். நினைச்சதை உடனே தர்மத்தோடு செய்யணும்னு துடிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாக அனுபவிக்க முடியும். தொடர்ந்து சூரியனை ராசி பார்க்கறது மனசில் இருந்துட்டு இருந்த குழப்பம் தீரும். தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்து பிரச்சனை தீரும். மூத்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் பகையால் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இனி மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே பல ஏமாற்றம் தான். நம்பி ஏமாந்தது போதும். இனி நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்திலையுமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். தொழிலையுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி, கட்டடம், கான்ட்ராக்ட் தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. புதன் கேந்திரத்தில் அமர்ந்து உறுதியாக உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல தகவலும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் நல்ல செய்தி வந்து சேரும். அஷ்டமத்து சனி கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறதால ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியத்தில் எந்த குறையுமே இல்லை. சின்ன வயிறு கோளாறு, ஜீரண கோளாறு, அடிக்கடி கைகளில் அடிபடுறது மாதிரியான பிரச்சனை மட்டும்தான் ஏற்படும். பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை சனி பார்க்கறது பண பற்றாக்குறையை சமாளிச்சிருவீங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு உட்கார்ந்துருக்கிறதால யாரை நம்பியும் வாக்குறுதி கொடுக்கறதோ கையெழுத்து போடுறதோ இந்த விஷயத்தில் வேண்டாம். 11ஆம் இடத்துல வியாழன் அமர்ந்திருக்கிறது. வியாழனும் செவ்வாயும் 3ஆம் இடத்தை பார்க்கறது தொட்ட காரியம் எல்லாமே தொடங்கும். நினைச்சது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க மூலமாகவும் யோகம் உண்டாக்கக்கூடிய நேரம். 7ஆம் இடத்துல குரு பார்த்தா கணவன் மனைவிக்குரிய வாக்குவாதம் இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் எதையுமே நீங்கள் புத்தி சாதுரியமாக செயல்படணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மாதம் தான். எல்லாத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். பழைய விஷயங்களை விவாதம் செய்கிறது வேண்டாம். மற்றபடி இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரமாக இந்த தை மாதம் கிரக நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையிலும் குழந்தைகளோட உடல்நிலையும் கவனமாக இருங்க. பெரிய அளவில் பாதிப்பில்லைன்னு சொல்லலாம். எதையும் யோசித்து செய்கிறது தான் நல்லது. வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய குறுக்கீடுகள், போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. திடமான சிந்தனையும் திடமான முடிவுகளும் இருந்துட்டா நிச்சயம் உங்களால் எதுலையுமே வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்க கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. பொதுவாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொறுப்பு இல்லாமல் கைக்கு
வந்த மாதிரி நழுவி தான் போகும். யோக பலன் பெறணும்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் ஆலய வழிபாடு செய்கிறது தான் நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னே சொல்லலாம். உறவினர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலுமே அவங்க தீமையாக தான் தெரியும். அதனால் உறவினர்களை விட்டு தள்ளுங்க. உங்களுடைய எந்த செயல்பாடுகளும் உங்கள் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைன்னு நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வரதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளையுமே உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்க பாருங்கள். தொடர்ந்து வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உறவினர் பாகங்கிறது இந்த நேரம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்க பாருங்கள். மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் தான் உண்டு தான் வேலை உடன் இருக்க வேண்டிய நேரமாக அமைஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி கடன் வாங்குறதும் வேண்டாம். தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு யோகம் வாய்ந்திருக்கக்கூடிய மாதமாக அமைய இருக்கிறதால கவனமாக செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை பார்த்துருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.